ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிடி கேமர். இவ்வளோ நாளையே நீங்கள் நினச்சிருப்பீங்க, ப்ரோ இவ்வளோ நாள் வீடியோ போட்டால் வாய்ஸிங் கொடுக்கலன்ட்டு. நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 23rd ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஃபுல் ஃப்ராக்சர் எனக்கு எவ்வளோனா கையே தூக்க முடியல, அவ்வளோ ஃப்ராக்சர் இருந்தது. பட் நான் பிஃபோராக வீடியோ பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸிங் போடாமல் அப்படியே போட்டேன். பட் நான் உங்களுக்கோசம் இந்த வீடியோவை கஷ்டப்பட்டு எடுத்து அது வாய்ஸிங் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, வீடியோ பண்ணுறது பிரச்சனை இல்லை, அதை எடிட் பண்ணி போடுறது தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இது எடிட்டிங்கு இன்ஷாட் இருக்கிறதுனால டக்குன்னு ஆக மாட்டேங்குது. ஆனாக்கா நான் டக்குன்னு வீடியோ போட்டு போயின்னே இருப்பேன். பட் எடிட்டிங் இஸ் டஃபஸ்ட் ஒர்க், எல்லா யூடியூபர்ஸ்க்கும் தெரியும். ஆனால் நான் ஸ்பெஷலாக அதை சொல்ல விரும்பலை, அதனால நான் வீடியோ கூட போகலாம். ரைட், வந்துட்டோம். போகலாமா? எங்கே போகிறோம்? எங்கே போகல. ஃபஸ்ட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம். வேஸ்ட்டாக கிடக்குது. இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இது எடிட்டிங் பண்ணுறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? புதுசாக ஏதோ அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம் போயிட்டு என்னட்டு. ஃபஸ்ட்டு நான் போகிறது அப்டேட்டுக்கு தான். நான் அப்டேட்டுக்கு தான் மெயினாக வந்தது. ப்ளஸ் வீடியோ வேறு போடலையா, சரி வீடியோ போட்டுடலாம் இன்றைக்கி நேரத்துக்கு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடலான்னு வந்துவிட்டேன். ப்ளஸ் ஆப்போசிட் ஹவுஸில் வேறு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டெல்லாம் இருக்குது. எடிட்டிங் பண்ணி வாய்ஸிங் கொடுத்து போடுறதுக்குள்ளே கஷ்டம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போடுறதுக்குள்ளே. அதுக்கோசம் மெயின் ரீசன் என்னால் வீடியோ போட முடியறதில்ல. ஏன்னா டக்குன்னு போட்டு போயின்னே இருப்பேன். வீடியோ எடுக்கிறதால பிரச்சனை இல்லை, எனக்கு எடிட்டிங் பண்ணி அதை வாய்ஸிங் பண்ணி போடுறது தான் பெரிய கஷ்டமே. நான் ப்ரோ வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எஸ், மை வாய்ஸ் சேஞ்ச்டு லிட்டில் இல்லை, ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு வாய்ஸு. அப்போல்லாம் சரி, அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வந்துட்டோம். கட் பண்ணி போடுறது தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு போர் அடிச்சிடும், அதுதான் பிரச்சனை. போர் அடிலாம் டக்குன்னு போட்டு போயிடுவேன். நான் போர் அடிக்கும் உங்களுக்கு, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு மைனஸ் பாயிண்ட், சாரி. இந்த லேகிங்கை வச்சு நான் எப்படி வீடியோ போடுறது? ஐயோ, இந்த நெட்ஒர்க், ஒரு பக்கம் நெட்ஒர்க் ப்ராப்ளமு, ஒரு பக்கம் கேம் ப்ராப்ளம். ஓஹோ, வேலண்டைன்ஸ் புதுசாக வந்திருக்கு, செக் பண்ணி பார்த்துரும். நான் அந்த அப்டேட்டெல்லாம் செக்கே பண்ணல. நான் ரோப்ளாக்ஸ் கூட என்ட்ரே ஆகலை. இப்போ தான் சரி என்ட்ரு ஆகலான்ட்டு என்டர் ஆனேன், வந்துட்டேன். புதுசாக ஏதோ மான்ஸ்டர் மாதிரி யாராவது இது பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க இந்த அப்டேட்டுக்கு. ஆனால் முடிஞ்சால் அடிச்சு பார்க்கலாம். நாம் யாரையும் அடிச்சு வாண்டட் லெவலெல்லாம் எடுத்துன்னு போயிடுறோம். இருந்தாலும் வாண்டட் லெவல் எடுத்துன்னு போயிடுவோம். இந்த தாட்டி கொஞ்சம் வாண்டட் லெவல் போவோம். கம்மியாகி அவன் 101% ஷூரு. ஏன்னா இது இந்த இவன் தான் 4 மினிட்ஸ் சாமி. சரி 4 மினிட்ஸ் என்ன பண்ணுறது? குஸ்ட் இருக்குப்பா, சரியான ஆட்சி. குஸ்ட் இது பண்ணிக்கலாம். குஸ்ட் இப்போ தான் ஜஸ்ட்டு காஃபெல்லாம் போய் ஒக்கவாக இருந்துச்சு. சடன்னாக எனக்கு ப்ரிப்பரேட்ரி வச்சுட்டாங்க. ப்ரிப்பரேட்ரி எழுதி முடித்து நான் ஒரு வீடியோ எடுத்து அதை வாய்ஸிங் கொடுத்து உங்களுக்கு இப்போ போஸ்ட் பண்ணினுக்கிறேன். ப்ளஸ் ஆப்போசிட் வேறு பில்டிங் பண்ணின்னு இருந்தாங்க. இப்போது மோஸ்ட்லி 5:30 நம்ம டைமு. அந்த டைமிங்ஸும் நான் வீடியோ வாய்ஸிங் கொடுத்து பண்ணினுக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள்?
நான் ஃபஸ்ட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இல்லைன்னா நான் சும்மான்ட்டு சொல்லிவிட்டு நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் திரும்பியும் இதுவெல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிவிடுவோம், போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஆனால் என்ன நான் இப்போயே வாய்ஸை குத்துறேன். ஆனால் ஒரே பிரச்சனை என்னென்னா அந்த எடிட்டிங் அதுதான் ப்ராப்ளம் ப்ளஸ் படிக்கணும். எஸ்ஏ 2 டெஸ்ட் இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது எனக்கு. பாருங்க 150 அந்த டைம் என்னைக்கு டேட்டெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆமாம் சாட்டர்டே பிஃபோர் சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் அன்றைக்கி தான் வீடியோ பிடிச்சேன். அப்புறம் ஒரு வாரம் டெஸ்ட்டு போச்சு, எழுதுனேன். இன்றைக்கி ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு, இது வாய்ஸையும் கொடுத்து இப்போ உங்களுக்கு வீடியோ போட்டுன்னுக்கிறேன். என்னத்துக்கு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி. அதனால் வீடியோ பார்க்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு 2 நிமிஷம் தானே, நம்ம அப்படியே போட்டில் ஏறதுக்குள்ளே அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. எவ்வளோ 534 வியூஸ் என்ன 534 வியூஸ் என்ன போச்சு. ஆனால் யாருமே அவ்வளோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு குமார். கொஞ்சம் அப்படியே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வந்துட்டானாமே சாவு. ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் அடிச்சுடு அப்படியே போயிடும். இதெல்லாம் காட்டி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் அப்படியே இது பண்ணிடுறேன், டேரெக்டாக அங்கே போயிடுறேன். எல்லாருமே கொன்ன வச்சு கோயிஸ் புலமோ சாவந்திருக்கோம். நாம கோ புலமோ அசலி கண்ண சாவை ஹுய். இந்த லைட் இல்லைன்னா பிரச்சனைனா டேமேஜ் அவ்வளோ விடாது. நீங்கள் ஐஸ் யூஸ் பண்ணிவிட்டு சடனாக லைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் வந்து டக்குன்னு ஹெல்த்து கம்மியாகிட்டே இருக்கும். ஆனால் அதில் ஹெல்த்து கம்மியாகாது அவ்வளோ. நம்ம கஷ்டப்பட்டு அவங்க மேலே கரெக்டாக வேணும் அது. இல்லைன்னா ஹெல்த்து ஒரு துளி கூட கம்மியாகாது. இங்கே இருக்கிறான் பாருங்க, ப்ளூ செலக் வாங்க அம்பரை. உங்களை பார்த்தே ரொம்ப வருஷமாகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்கள் யாருன்னே தெரியாது தம்பி, ஐம் வெரி சாரி. நெட்வொர்க் அப்புறம்லாம் நம்ம சாவடித்துட்டாப்புல. என்னை சாவடிக்கிறதுக்குண்டே ஒரு வீடியோ போடுறாங்க கைஸ். ஒரு வீடியோ போடுறோம் நான் பண்ணுறோம், ஒரு வீடியோ போடுறோம். நம்ம எப்படி செஃப்பெல்லாம் ஒரு வீடியோ போட்டோமோ அப்படி இந்த நாயை அடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். அப்படியே சும்மா பார்த்துன்னு இருக்காதீங்கப்பா. ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏத்தான் வருது. எம்பிங்களா ஏன்னா வாங்கலாடி ஒருத்தனாவே இருக்கிற உக்காந்துன்னு. இப்போ நெட்வொர்க் ப்ராப்ளம்ன்றதுல எவ்வளோ கஷ்டமாகுது தெரியுமா? பாப்பா எனக்கு வீடியோ போடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதோட நம்மளுக்கு எவ்வளோ வருஷம் 1 இயர் என்ன ஆகிடுச்சு. அதனால் 10 சப்ஸ்கிரைபர்லேயே முக்கியனுக்குறோம். நான் தப்பண்ண என்ன கொடுமை சரவணன், இது என்ன கொடுமை. நீ கேட்கலாம், டேய் நீ சரியாக வீடியோ போடுறது உனக்கு எப்படிடா சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்ன்ட்டு. என்னத்த பண்ணுறது, நான் ஃபஸ்ட்டே ரீசன் கொடுத்துட்டேன். இனிமேல் வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும், அதில் பிரச்சனை கிடையாது. வீடியோ வந்துடும் ஷோர், 101% வீடியோ வந்துடும். கொசு பிடுங்கி ஃபையா. ஏன்னா வர்றாங்க அவங்க கொஞ்சம் ஸ்பெஷனாரி, ஒருத்தனும் வர மாட்டான். எல்லாம் பாட்டு அவன் வேலையில் இருப்பான். இது மாதிரி ஆளுங்கெல்லாம் அடிக்க தோணுது.
இருங்க கைஸ், பெட்டர் நான் அடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுதான் பெஸ்ட்டு, என் வாழ்க்கையில் நான் பண்ணதே அதுதான் பெஸ்ட்டு. ஒரே நிமிஷம். இல்லை ஃபுல்லாக வீடியோ போட்டுற வேண்டியது தான், வேறு வழி இல்லை. போட்டுருவோமா? இன்னும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு பார்க்குறேன். அதனால் 11 மினிட்ஸ் தான் வருது எனக்கு இப்போதைக்கு. அதனால் ஒரு 25 மினிட்ஸ் போட்டோம். 25 எல்லாம் வர 15 மினிட்ஸ் அப்படி போனால் போதும். ஏன்னா உங்களுக்கோ போர் அடிச்சிடும். எவ்வளோ செகண்ட்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஒரு ட்ரை பண்ணுறேன். கேன் டூ. இது ஒரு என்ன பிரச்சனைனா, டக்கு நான் அந்த சைடு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு நான் நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆகி அந்த சைடு போயிட்டான்னா ஃபுல் ஹெல்த்தை ரீகெயின் பண்ணிக்கிறான். அதுதான் எனக்கு பிரச்சனை. அப்புறம் திரும்பியும் நான் அடித்து அது டைம் வேஸ்ட் ஆகி எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா எனக்கு. பாப்பா ஒரு லைட்டு வச்சுங்கிறவனுக்கு எவ்வளோ பிரச்சனை நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஒரு தாட்டி லைட் யூஸ் பண்ணி பாருங்க, அப்புறம் தெரியும் என் கஷ்டம் ஏன் இப்படி புலம்புறேன்ட்டு. ஷார்ட்ஸாக போட்டால் தான் எல்லோரும் பார்க்குறீங்க, வீடியோவாக போட்டால் எல்லாம் பார்க்குறதில்ல. ஏன்னு தெரியல எனக்கும். மோஸ்ட்லி நான் ஷார்ட்ஸாக போட்டு பார்க்குறேன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னா பாருங்கள். ஆனால் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம நாளைக்குலேருந்து ஷவுட் அவுட் கொடுக்கலான்னுக்கிறேன். யார் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷவுட் அவுட்டு. அதனால் இப்போ போயிட்டு ஹலோ ப்ரோ ஐம் யோர் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். அடுத்த செகண்டே உங்களுக்கு ஷவுட் அவுட் வந்துடும். பிரச்சனை இல்லை. மிடில் ஆஃப் த வீடியோ கூட கிடையாது, எண்டிங் ஆஃப் த வீடியோவும் கிடையாது, ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவே ஷவுட் அவுட் தான். பிஃபோர் என்டரிங் டு த வீடியோ ஷவுட் அவுட் தான் முதல்ல. நம்மளுது மெயின் ப்ரிகாஷன் இஸ் ஷவுட் அவுட். லாங் வே டு கோ. என்ன பண்ணுறது, என்ன பண்ணிடுறேன். பெட்ரு என்ன கூப்பிட்டார, ஏன்னா வந்து தொலையணுமே, தானே பிரச்சனை இங்கே. இல்லைன்னா நாங்கள் வெயிட் பண்ணுறோம், கொஞ்சத்தில் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் வரிசை. அதான் கைஸ், அடிச்சு ஓரளவுக்கு ஹெல்த்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். நான் புதோ ஒன்லி தட் காட் நோஸ் யூ நோ. நெக்ஸ்ட் நான் போதும் அம்பி கொஞ்சம் கூட மனசாச்சுக்குதாடா அவனுக்கு. செத்து தொலை. ஃபைனலி செத்துட்டான் கைஸ், செத்துட்டான் ஃபைனலி. நம்ம புது ஃப்ரெண்டு நம்ம அம்பி பாதியில் தான் வந்தார். பாதியில் வந்து சரியாக ஹெல்ப் பண்ணாரியா. என்ன இது ஒரு கிட்ட பாம் தான் இருக்குது, பாம் வச்சுன்னு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஆர்வம் இருப்பார். நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எப்பெல்லாம் காட்சா போகிறோமோ, ஐ மீன் காட்சா தட் ஸ்பின்னிங், அது எடுத்து அப்படியே அவர் குத்துற வேண்டியது தான். அப்புறம் வச்சுக்கோ சாப்பிடுன்ட்டு. நம்ம ஃப்ரெண்டு யாரை ஜாயின் பண்ணிக்கிறாப்புல, அந்த ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் இருக்கும். நான் குரோ கார்டன் இல்லை புது கேம் எதுனா போடலான்னுக்கிறேன். நீங்கள் என்ன ஐடியா வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஐல் ட்ரை இட் அவுட். பட்டு பிசி கேம்ஸ் கிடையாது, ஃபோன் கேம்ஸ். ஃபோனில் தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். நான் ஃபோன் கேம்ஸ் சொல்லுங்கள், ரோப்ளாக்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் ட்ரைம் சிமுலேட்டராக இருக்கட்டும், இல்லை இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டராக இருக்கட்டும், எல்லாமே ஆடியிருக்கேன். என்ன வேணுமோ சொல்லுங்க, விதவிதமாக ரகரகமாக எல்லாம் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டென்ட் இல்லையா, கண்டென்ட் இருந்தால் போட மாட்டோமா, நல்லா கண்டென்ட் காணும். கண்டென்ட் இருந்தால் நம்ம போடவே மாட்டோமா, கண்டிப்பாக போடுவோம். கண்டென்ட்டு கிடையாது, அதுதான் பிரச்சனை. கண்டென்ட் மட்டும் இருந்துச்சு செம்மையாக இருக்கும், கண்டென்ட் காணும், அதுதான் பிரச்சனை. ஏதோ ஷார்க்குன்னு சொன்னாங்கோ, ஷார்க்கை தான் காணும், ஹெட் ஷார்க்குன்ட்டு. ஏன்னா ஷார்க் உங்களுக்கு எதுனா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆனால் வீடியோவில் கமெண்ட் பண்ண முடியாது, கேன் கமெண்ட் இன் ஷார்ட்ஸ். ஷார்ட். ஓகே காய்ஸ், நான் வீடியோ முடிச்சிக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா நான் ஆடி நீங்கள் பார்த்து சான்ஸே இல்லை. இந்த கண்டென்ட்டே ரோப்ளாக்ஸு வேணான்றேன்னு பெட்ரு. நான் இது ஒரு கேமு ஆடலான்னு இருக்கேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ஒரு ரோபாட்டிக் கேம். அது நீங்கள் கெஸ்ஸிங் கொடுங்க, கெஸ் பண்ணுங்க.
அது ஸ்டார்ட்டிங்கே வந்து அதோட என்ன சொல்கிறது தமிழில் கேமோட ஃபோட்டோவே வந்து ரெட் கலரில் இருக்கும் ஒரு ரோபோட்டு. அதுதான் அதோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ஃபோட்டோ ஃப்ரண்ட் ஃபோட்டோவாக இருக்கும். அந்த கேம் போடலான்னு இருக்கேன். நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லலாம். நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஓகே ப்ரோ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். கிளம்பலாமா? கிளம்பிடுவோமா? இவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயின்னே இருக்க வேண்டியதான். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி. You said all the words that you could have said. I'm still trying to figure out the ones you meant. Should I take a chance or will I regret?